வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஐடிஎம் ஸ்ட்ரைக் கான்செப்டை பற்றி பார்த்துடலாம். ஜூலை மந்த்து. ஸோ ஒவ்வொரு நாளும் அதோட ரிசல்ட் அது எப்படி இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போது இது ஒவ்வொரு நாளுக்கும் செப்பரேட்டாக அந்த நிஃப்டியோட ஸ்பாட்டோட சார்ட்டையும் அந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக்குக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இதை எப்படி இந்த ஸ்ட்ரைக்லாம் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கான்செப்ட்டு ஜூலை மந்த்து ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை 2ஆம் தேதி இந்த சார்ட்டு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக 24,400 அண்ட் 24,700 ஸ்ட்ரைக் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்காங்க. 24,400 காலு. இதுக்கு ரெண்டுக்கும் மிட்டு இந்த 186 ரூபா. இந்த 186 ரூபாயை யார் தக்க வச்சுருக்காங்களோ ஸோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகிற மாதிரி இருக்கும். அப்படி என்ட்ரி போகும்போது நமக்கான என்ட்ரி அப்படிங்கிறது அந்த 186 தான். சரியா? இதில் லிமிட் ஆர்டராக நீங்கள் போட்டாலும் சரி, அப்படி இல்லைனா ஜிடிடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஒரே ஆர்டரில் பை அண்டு பெண்டிங் ஆர்டராக ஒரு டார்கெட் மேலே டார்கெட் ஆர்டரும் இருக்கும், கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் போட்டுக்கிற மாதிரி. அதாவது உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஜிடிடி ஆர்டர் போட்டிங்கன்னா அது போடுறதுக்கு முன்னாடியே டார்கெட் என்னன்னு கேட்கும், டார்கெட் லெவல் எப்படின்னு கேட்கும். ஸோ டார்கெட் லெவல் 120 அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எஸ்எல் எவ்வளோன்னு கேட்கும். எஸ்எல் 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா அந்த 100 ரூபாவில் ஆர்டர் ட்ரிகர் ஆயிரும். ஸோ மேலே இந்த ரெண்டு ஆர்டரும் பெண்டிங்கில் இருக்கும். சரியா? ஸோ மார்க்கெட்டில் 120 போச்சுன்னா இந்த ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஸோ கீழே வந்துச்சுன்னா 80 ரூபாவில் டச் ஆச்சுன்னா இந்த 80 ரூபா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். சரியா? இது ஜிடிடி ஆர்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கேள்விப்படாதவங்களுக்காண்டி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? அந்த மாதிரி இதை நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ இது போகும்போது 1:1. சரியா? 1:1 ரேஷியோ. ஸோ என்ட்ரியிலேருந்து மேலே 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு, அப்படி இல்லைனா கீழே 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. 1:1 ரேஷியோ. ஸோ எல்லா நாளுமே இது நமக்கு சைடுவேஸ்லேயும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மற்ற ட்ரெண்டிங்கான மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சரியா? 186 நமக்கு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும்போது மேலே இருக்க அடுத்த 50 பாயிண்ட்ஸ் 236. சரியா? இது ஒவ்வொரு 50 பாயிண்ட்ஸும் அதுக்கடுத்து ஆட் பண்ணிக்கலாம். 186, 236, 286, அடுத்து 336, 386 அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் அப்படியே அது கீழே டவுன்லேயும் 50 பாயிண்ட்ஸ். சரியா? இந்த மிட்டாக இருக்கிற 186 அப்படி அன்றைக்கி கிடைக்கிற மிட்டாக கிடைக்கிற என்ன நம்பரோ அதை யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். என்ட்ரி போகும்போது இடையில இன்பிட்வீனில் எங்கேயும் என்ட்ரி போகக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அதில் தான் நமக்கு என்ட்ரி போகணும். ஸோ அப்படி போகும்போது மேலே இருக்கிற 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கான டார்கெட், கீழே இருக்கிற 50 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். என்னால் 50 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட முடியாது, அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ 25% பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம். இல்லை இன்ட்ராடே லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் போடலாம். ஆனால் ப்ராப்பராக நீங்கள் வைக்கணும் அப்படின்னா இங்கே தான் வைக்கணும். இது 1:1 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோவில் இது செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு வர கண்டிஷன் சொல்லிடுறேன். இது எப்போல்லாம் மார்க்கெட்டை க்ளோசிங், அதாவது க்ளோசிங் நியர்பை, அப்படி இல்லைனா முந்தின நாளோட க்ளோசிங், அதாவது முந்தின நாளோட ஹை லோ, இதுக்கு இடைப்பட்ட இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த கான்செப்டில் என்ட்ரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது ஒரு கேப் அப் ஆகுது மார்க்கெட்டு, அதாவது முந்தின நாளோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி முந்தின நாளோட லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகுது, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி நாட்களில் இதை ட்ரை பண்ணக்கூடாது. சரியா? நான் கண்டிஷன் சொல்லிட்டேன். இது எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். யார் நமக்கு மிட்டாக கிடைக்கிற நம்பரை யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு தான் நம்ம என்ட்ரி போகணும். அதே மாதிரி என்ட்ரி போகிறது ஜிடிடி ஆர்டரில் போடலாம், லிமிட் ஆர்டரில் போடலாம். அங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் தான் என்ட்ரி போகணும். அதுக்கு இடையில எங்கேயும் என்ட்ரி போகக்கூடாது. அப்படி என்ட்ரி கிடைக்கும் பட்சத்தில் மேலே இருக்கிற அடுத்த 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கான டார்கெட்டு, கீழே இருக்கிற 50 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. 1:1 ரேஷியோ. கேப் அப் நடக்கிறப்பையும் கேப் டவுன் நடக்கிறப்பையும் இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதோட கண்டிஷன். ஓகே, நமக்கு 24 இங்கே 24,700 புட்டோட ஸ்ட்ரைக்கில் 186 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ மேலே 50 பாயிண்ட்ஸ்ங்கிறது பர்ஃபெக்டாக ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்த நாள் நம்ம பார்த்துடலாம்.
இது ஜூலை 3ஆம் தேதி. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அன்றைக்கான ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஸோ 25,250 கால், 25,550 புட்டு. ஸோ ரெண்டுக்குமே ஈவனாக. ஸோ மிட்டாக வந்து 174 ரூபா. இந்த 174 ரூபா யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். பார்த்திங்கன்னா புட்டு 174 கீழே தான் ட்ரேட் நடக்குது, ஓப்பன் டு ட்ரேட். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 174 நியர்பை நமக்கு கிடைக்கி, பர்ஃபெக்டாக 174 கிடைக்கல. ஸோ 224 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி போகிறீங்கன்னா மேலே இருக்கிற அடுத்து 274 தான் உங்களுக்கான டார்கெட்டு, கீழே இருக்கிற 174 தான் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ இதுலேயும் வந்து நமக்கான இது ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 நாளும் நமக்கு ப்ராஃபிட்டபிள் டே. ஸோ இது வந்து ஜூலை 4ஆம் தேதிக்கான இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 25,200 கால், 25,600 புட்டு. ஸோ மிட்டாக வந்து 277 ரூபா அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே 277 நமக்கு என்ட்ரியும் கிடச்சிருக்காங்க. மேலே இருக்கிற அடுத்த 327 தான் நமக்கான டார்கெட்டு, கீழே இருக்கிற 227 அப்படிங்கிறது தான் நமக்கான ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அடித்து மார்க்கெட் ஹோல்டிங்கில் ஒரு ஸ்டாப் லாஸுங்கிறது அடிச்சிருக்கு. சரியா? ஆனால் செகண்ட் ஹாஃபில் டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்கு. ஆனாலும் இருந்தாலும் நமக்கான ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அப்போது இது ஏற்றுக்கணும். அதாவது மார்க்கெட்டில் எதையுமே டிசிப்ளினாக பண்ணணும். சரியா? இது ஒரு நாள் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த நாள் அடுத்த விஷயத்தை தேடி போயிடக்கூடாது. எல்லா நாளும் வந்து அதை யூஸ் பண்ணணும் கண்டினியூவாக. அதோட மொத்த ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி அதில் எத்தனை நாள் வந்து வின் பண்ணியிருக்கு அதான் வந்து விஷயமே தவிர. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகும்போது தான் உங்களோட வெற்றி அப்படிங்கிறது இங்கே நிலையாக இருக்குமே தவிர ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை தாவிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அது நிலை இல்லாமல் இருக்கும். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் 3 நாளில் ஒரு நாள் வந்து நமக்கான ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கு. ஓகே, அப்போது நீங்கள் கேட்கலாம், செகண்ட் ஹாஃபில் 277க்கு மேலே நான் இங்கே போயிருக்கு என்ட்ரி போகலாமான்னு. ஸோ அப்படி போயிருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். எப்போயுமே ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கிட்டு இல்லைனா அங்கிட்டு, அங்கிட்டு இல்லைனா இங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. ஸோ ஒரு என்ட்ரி தான் என்னோடய ஒரு என்ட்ரி, அது ஒன்று டார்கெட்டு இல்லைனா ஸ்டாப் லாஸ். ஏன்னா நம்ம 1:1 அப்படிங்கும்போது இது வந்து 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு, 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸுங்கும்போது இன்றைக்கி இருக்கிற குவான்டிட்டி நிஃப்டியோட குவான்டிட்டிக்கு 75 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3,750 ரூபா நமக்கான ஸ்டாப் லாஸாக இருக்குது. ஸோ இதை இங்கிட்டும் நீங்கள் போகிறீங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்டாப் லாஸ் இங்கே அடிச்சிருக்கு. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 நாளுக்குரிய ப்ராஃபிட்டு இங்கே ஒரு நாளில் போயிடும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த நாள் ஜூலை 7ஆம் தேதி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கான ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு 25,300, 25,700 ஸ்ட்ரைக் கிடச்சிருக்காங்க. இதில் மிட்டாக 259 அப்படிங்கிற மாதிரி. இப்போ 259 யார் தக்க வச்சுருக்கா? ஆல்மோஸ்ட் வந்து கால் அது கீழே தான் ட்ரெயின் நடக்குது. புட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 259க்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ட்ரி கிடக்கும்போது கீழே இருக்கிற இதான் ஸ்டாப் லாஸு, மேலே இருக்கிறது தான் டார்கெட் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் பண்ணலை. ஆனால் நமக்கான என்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் டே எண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 8 ஜூலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25,300 கால், 25,600 புட்டு. இதில் நமக்கு மிட்டாக 206 ரூபா. இந்த 206 ரூபாயை யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். புட்டில் 206 கீழே தான் ட்ரேட் நடக்குது. கால் பார்த்திங்கன்னா 206ல் ட்ரேட் நடக்காங்க. ஸோ அப்போ 206 ரூபா என்ட்ரி போகிறீங்கன்னா டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 5 நாளில் வந்து ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, ஒரு நாள் டார்கெட்டுங்கிறது கம்ப்ளீட் ஆகலை, 3 நாள் டார்கெட் போயிருக்கு. சரியா? ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்டபிள் டேயில் தான் இருக்கும் டோட்டலாக. ஸோ அடுத்த 9ஆம் தேதி ஜூலை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 25,450 கால், 25,750 புட்டு. சரியா? இங்கே மிட்டா 182 யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 182 வந்து புட்டு தான் தக்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தாலும் மேலே தான் நமக்கான டார்கெட்டு, கீழே ஸ்டாப் லாஸு. ஸோ இங்கே நீங்கள் இப்போ 182. ஸோ அதனால் இங்கே ஒரு என்ட்ரி நீங்கள் போயிருந்தாலும் உங்களுக்கான ஸ்டாப் லாஸுங்கிறது டிகராகல, டார்கெட் தான் அடிச்சிருக்கு. சரியா? இல்லை வெயிட் பண்ணி நீங்கள் இங்கே ரிஜெக்ஷன் ஆகுது அதனால் நான் இங்கே எடுக்கிறேன் அப்படிங்கனாலும் எடுக்கலாம். ஆனால் நம்ம கண்டிஷன் என்னது, இந்த ரவுண்ட் ஃபிகர் நம்பரில் தான் நம்ம கிடைக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இதில் ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட்டுங்கிறது இங்கே எப்போயுமே வந்து ஒரு டிசிப்ளின், பொறுமை அப்படிங்கிறது அவசியம். ஸோ எப்போயுமே ஒரு என்ட்ரி போகிறீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டார்கெட்டை நோக்கி இருக்கணும், இல்லைனா ஸ்டாப் லாஸை நோக்கி. இதுக்கு இடையில நடக்கிற விஷயத்தோட நீங்களாக ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அது நிலையான இதாக இருக்காது. சரியா? ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு நாள் தான் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கு இந்த மந்தில். ஸோ அடுத்து
சாரி 11 ஜூலை சரியா 25,150 கால் 25,550 புட்டு. ஸோ இதில் எவ்வளோ 263 ரூபாய் யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு போகலாம். ஆல்மோஸ்ட் வந்து புட்டு காலையிலே நமக்கு 263 ரூபாயில் பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடச்சிருக்கு. டார்கெட்டும் ரீச் பண்ணியிருக்காங்க. சரியா இவங்க 263 கீழே தான் ட்ரேட். அதுக்கடுத்து பாருங்கள் 14 ஜூலை 25,000 கால் 25,350 புட்டு. சரியா 231 ரூபா நமக்கு மிட்டு. ஸோ 231லேருந்து கால் ரிஜெக்ஷன் ஆகுது. 231லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கடகடன்னு போகிறான். ஸோ நீங்கள் பின்னாடியே போய் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல 281 ரூபாவில் என்ட்ரி எடுக்கிங்கன்னா மேலே 331 தான் உங்களுக்கான டார்கெட்டு. கீழே இதுதான் ஸ்டாப் லாஸு. ஆல்மோஸ்ட் என்ட்ரி போயிட்டு திருப்பி உங்கள் ஸ்டாப் லாஸ் நியர்பை வந்துட்டு திருப்பி போயிட்டு டார்கெட் அடிச்சிருக்கு. ஸோ அதான் இது மார்க்கெட் வந்து பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு தான் கை கொடுக்குமே தவிர. ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் நான் வந்து இதை ஜிடிடி ஆர்டராக போக சொல்கிறேன். சரியா ஜிடிடி ஆர்டராக போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் சார்ட்டை பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ உங்களோட பிஎல் ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒன்ஸ் சார்ட்டையும் பிஎல் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது சைக்காலஜியாக அதை வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா ஒன்ஸ் இங்கே என்ட்ரி எடுக்கும்போது இங்கெல்லாம் இது வரைக்கும் மார்க்கெட் போகும்போது ஹாப்பியாக இருக்கும் உங்கள் மனசு. ஏன்னா ப்ராஃபிட் மைண்டில் காட்டும். திருப்பி வந்து வாங்கின விலைக்கு வரும்போது திருப்பி போகுமா இல்லை நமக்கு நஷ்டம் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து சைக்காலஜியாக உங்களை பயங்காட்டும். அதாவது பயங்காட்டம்ல மனசு வந்து அப்படி தான் தடுமாறும். ஸோ திருப்பி வந்து இங்கெல்லாம் இந்த இடத்துலலாம் நடக்கும்போது லாஸில் இருப்பீங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இங்கே மார்க்கெட் ஏறுது இங்கிட்ட என்ட்ரி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒன்று நீங்கள் ப்ராப்பராக இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுறீங்க, அது ட்ரிகர் ஆகட்டும். அப்படி இல்லைனா மேலே போய் என்னோடய டார்கெட் ரீச் பண்ணி இதுக்கு இடையில வந்து நடக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தீர்க்கமாக இருக்கணும். ஸோ அந்த டிசிப்ளின் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிசிப்ளின் இல்லை அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்காது. ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயும் நமக்கான டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதில் இந்த மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நமக்கான ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்குது. மற்ற நாள் எல்லாமே ப்ராஃபிட்டபிலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அடுத்த நாள் 15 ஜூலை 25,000 கால் 25,350 புட்டு 219 ரூபா யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு என்ட்ரி. சரியா இந்த 219க்கு நமக்கு என்ட்ரி வந்து புட்டில் காலையிலே கிடச்சிருக்கு. ஆனால் டார்கெட் 50 பாயிண்ட்ஸுங்கிறது போகலை. ஸோ வந்தது திருப்பி ஸ்டாப் லாஸுங்கிறது அடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதாவது மார்க்கெட்டில் நான் சொன்னதை டிசிப்ளின் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கிட்டு நான் என்ட்ரி போகலாமன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு கேண்டில் ரீச் ஆகி திருப்பி ரீடெஸ்ட்மெண்ட்டு எதுவுமே கிடைக்கல. சரியா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அடுத்த டார்கெட்டுங்கிறது போயிடுச்சு. சரி உங்களால் என்ட்ரி வந்து இங்கே ஒரு நேக்கடாக தான் ஒரு என்ட்ரி போயிருக்க முடியும். போயிருந்தால் ஒரு லக் ஃபேக்டரில் வந்து டார்கெட்டுங்கிறது போயிருக்கோம். ஆனால் நான் ஒரு நாளைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஏன்னா இதோட 1:1 அப்படிங்கும்போது 3,750 ரூபா உங்களுக்கான ஸ்டாப் லாஸு. சரியா ஒரு லாட்டுக்கு. அப்போது ஒரு ஆர்டரில் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுனா மூவ் ஆன் அடுத்த நாளுக்கு நீங்கள் மூவ் ஆன் போயிடணும். ஸோ மார்க்கெட்டோட சண்டை போடக்கூடாது. ஓகே டிசிப்ளின் இங்கே டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்காண்டி தான் இந்த கான்செப்ட்டு. இதை நீங்கள் ஸ்பாட்டோட சார்ட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் இந்த கன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு கிடைச்சா மட்டும் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க, அவ்வளோதான். சரியா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதில் 2 நாள் நமக்கான ஸ்டாப் லாஸுங்கிறது ட்ரிகர் ஆகிருக்கு. சரி அடுத்த நாள் 16 ஜூலை இங்கே பார்த்தீங்கன்னா 25,100 கால் 25,350 புட்டு. ஸோ மிட்டாக வந்து 154 ரூபா. இந்த 154 ரூபா யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சரி நம்ம என்ட்ரி போகலாம். அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த லெவல் ஆல்மோஸ்ட் என்னது 154னா 104 ரூபா வருமா? ஓகே. ஸோ 154 உங்களுக்கு மேலே இங்கே என்ட்ரி நீங்கள் இருக்காங்க, 154க்கு மேலே இருக்காங்க, இங்கே என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. சரியா ஸோ ஆல்மோஸ்ட் 3 நாள் உங்களுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. அடுத்து 17 ஜூலை சரியா 25,100 கால் 25,300 புட்டு. இந்த 121 யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். 121 கீழே தான் வந்து புட்டோட காலோட ட்ரேட் நடக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து புட்டில் என்ட்ரி கிடைக்கி 121 நமக்கு கிடைக்கி. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டாப் லாஸுங்கிறது வரல. ஸோ டார்கெட் தான் ரீச் பண்ணியிருக்கு. சரியா இதில் டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே காலையிலே நமக்கு வந்து 121 இங்கே கிடச்சிருக்கு. அவங்க கீழே தானே இருக்காங்க
அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நடக்கா, ஓப்பனுக்கு கீழே நடக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஓப்பனுக்கு அபோவ் இருந்தால் தான் நம்ம கால் வந்து ஃபர்தராக வந்து மூவ் ஆன் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். நம்ம சேனலில் இதை பற்றி ஓப்பன் டு லோ, ஓப்பன் டு ஹை, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹையை பிரேக் பண்ணும்போது என்ன, லோ பிரேக் பண்ணும்போது என்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் இதில் என்ட்ரி கிடச்சிருக்கு. டார்கெட்டும் ரீச் பண்ணியிருக்காங்க. 18 ஜூலை 24,950 கால் 25,300. ஸோ 239 யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க நம்ம என்ட்ரி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலே வந்து 239 கீழே வந்து கால் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம 239 புட்டில் என்ட்ரி கிடைக்கி டார்கெட்டும் பர்ஃபெக்டாக ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, அடுத்த நாள் 21 ஜூலை 24,750 கால் 25,150 புட்டு, நடுநிலையாக நமக்கு மிட்டாக 255 ரூபா அப்படிங்கிற மாதிரி. இந்த 255 யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 255 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், 255 கீழே ஃபால் ஆனவங்க அங்கேருந்து ரிஜெக்ஷன் புட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி இங்கே இது ரீடெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கி அப்படின்னு போயிருந்தால் அவங்க ஸ்டாப் லாஸுங்கிறது ஹண்ட் ஆகிருக்கும். இல்லை மார்க்கெட் ஸ்பாட்டோட கண்டிஷன் பொறுத்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே ஆமாம் நமக்கு வந்து ஓப்பன் பிலோ தான் இருக்குது. ஸோ அதனால் 255 நமக்கு என்ட்ரி கரெக்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ட்ரி போய் தான் இருப்போம். ஏன்னா ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் நடக்கு. ஸோ நம்ம புட்டில் தான் நம்ம என்ட்ரி போயிருப்போம். நமக்கான ஸ்டாப் லாஸ்ங்கிறது ஹண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 4 நாள் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிருக்கா. ஓகே, 22 ஜூலை 25,000 கால் 25,350 புட்டு. சரியா? 211 யார் தக்க வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ 211 பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. சரியா? அதுலேருந்து அது கீழே தான் காலோட ட்ரேட் நடக்கு. 211க்கு மேலே தான் புட்டோட ட்ரேட் நடக்கு. ஸோ நமக்கு 211 பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடைக்கல, அதுக்கு நடுவில் தான் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிஷன் நம்ம என்னது, இந்த நம்பரில் வந்தால் தான் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ மேலே இருக்கிற 261 நீங்கள் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா ஸோ கீழே இருக்கிற இதுதான் உங்களுக்கான ஸ்டாப் லாஸு, மேலே இருக்கிற டார்கெட்டு. ஸோ டார்கெட்டுங்கிறது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகவில்லை. ஸோ அடுத்த நாள் மூவ் ஆன், ஆனால் ப்ராஃபிட்டபுளாக தான் க்ளோசிங் ஆகிருக்கீங்க. 23 ஜூலை சரியா 24,950 கால் 25,200 புட்டு, நடுநிலையாக நமக்கு வந்து 152 ரூபா. ஸோ இந்த 152 ரூபா யார் தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 152 கீழே தான் புட்டோட ட்ரேட் நடக்கு. ஸோ கால் 152க்கு மேலே தான். ஸோ நீங்கள் 202 ரூபாவில் ஒரு என்ட்ரி நீங்கள் போயிருந்தாலோ, ஸோ இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டில்லையோ போயிருந்தாலோ அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா கீழே இதான் உங்களுக்கான ஸ்டாப் லாஸு, மேலே டார்கெட். ஸோ டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 24 ஜூலை. ஸோ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு சொல்லலை. ஸோ இதுலேருந்து போயிடலாம், ஏன்னா வீடியோட லென்த் அதிகமாயிரும். 122 ரூபா யார் தக்க வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் வந்து 122க்கு மேலே தான் புட்டோட ட்ரேட் நடக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 222 ரூபாவில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா இதான் உங்களுக்கான ஸ்டாப் லாஸு, மேலே டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25 ஜூலை 250 நமக்கான நடுநிலையான புள்ளி. இங்கே பார்த்தீங்கன்னா 250 கீழே தான் காலோட ட்ரேட் நடக்கு, 250க்கு மேலே புட்டோட ட்ரேட் நடக்கு. ஸோ 300 ரூபாவில் நீங்கள் ஒரு என்ட்ரி போயிருந்தால் 350 உங்களுக்கான டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து 28 ஜூலை இங்கே பார்த்தீங்கன்னா 251 ரூபா நமக்கு நடுநிலை. ஸோ இந்த 251 யார் தக்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 251லேருந்து ஃபஸ்ட்டில் கீழே ரிஜெக்ஷன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் அபோவ் ட்ரேட் நடக்கு. ஸோ கால் சைடு நமக்கு என்ட்ரி போயிருந்தால் பர்ஃபெக்டாக வந்து டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ 29 ஜூலை 242 ரூபா நமக்கு சென்டர் பாயிண்ட். சரியா? மிட் பாயிண்ட்டு 242 மேலே. நீங்கள் இதில் சப்போஸ் இதில் என்ட்ரி வராது அப்படிங்கிற மாதிரி மேலே போயிருந்தால் கூட ஒன்ஸ் உங்கள் டார்கெட் போல் கீழே உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இல்லை 242 தக்க வச்சுருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிஷன் பேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம மேலே நீங்கள் என்ட்ரி போகிறீங்க, கீழே வருமா வராதாங்கிறது தெரியாது. ஸோ மேலே நீங்கள் என்ட்ரி போகிறீங்க, இது ஸ்டாப் லாஸாக போடுவோம் நம்ம கம்பல்சரியாக வந்து இந்த 50 பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்க, கீழே இந்த 50 பாயிண்ட்ஸும் உங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது
ஒன்ஸ் அதை அடிச்சிருச்சுன்னா ஓகே, டேயில் இன்றைக்கான இதில் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்லை நீங்கள் ஒரு ட்ரேடராக நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்கன்னா ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இது கண்டிஷன் எங்கே இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இல்லை சரியா, இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் கீழே இல்லை. ஸோ இன்னமும் நான் வந்து ரிஸ்க்கை ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் பை எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் வரும். இல்லை ப்ராப்பராக நான் சொன்னபடி நீங்கள் டிசிப்ளினாக போனால் இது ஒன்று ஸ்டாப் லாஸ் தான். ஆல்மோஸ்ட் 5 நாள் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே, 30 ஜூலை 184 ரூபா. ஸோ 184 ரூபாயா பார்த்தீங்கன்னா கால் தான் புட்டு தான் தக்க வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 234 ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துருந்தீங்கன்னா மேலே 50 பாயிண்ட்ஸுங்கிறத ரீச் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது இல்லை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஜிக்ஸாகாக இருந்திருக்கு. ஒன்ஸ் நீங்கள் காஸ்ட்டுக்கு தான் முடிஞ்சிருப்பீங்க தவிர லாஸ் கிடையாது அன்றைக்கி. அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா தான். ஸோ இந்த என்ட்ரியை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இங்கே தான் என்ட்ரி கிடச்சிருக்கும். அப்போ என்ட்ரி கிடச்சப்போ உங்கள் காஸ்ட் ப்ரைஸில் தான் அன்றைக்கான டே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது ட்ரிகர் ஆகலை சரியா, அதை தான் சொன்னேன். இல்லை இங்கேயே நீங்கள் என்ட்ரி கிடச்சிங்கன்னா உங்களுக்கான மேலே 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுங்கிறது ரீச் ஆகிருக்கு. சரி, ஃபைனலாக ஜூலை கடைசி 31 ஸோ 125 யாரை தக்க வச்சுருக்காங்களோ அவங்க சைடு நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ 125 தக்க வச்சுருக்கிறது யார்? காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இது வந்து நான் சொன்ன கண்டிஷனில் வரும். எப்போயுமே வந்து ஓப்பன், அதாவது கேப் டவுன் கேப் அப் அன்றைக்கி வந்து இந்த கான்செப்டை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு கேப் டவுன் மார்க்கெட். முந்தின நாளோட லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்க சரியா. அப்படி ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா தெரியும், 2 பேருமே ஒருத்தவங்க 125க்கு மேலே இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தெரியும் ஓப்பன் பிலோ ட்ரேட் நடக்கலை, ஓப்பன் அபோவ் நடக்கு. ஸோ ஓப்பன் அபோவ் நடக்குன்னா மேலே அவங்க ரெசிஸ்டன்ஸாக ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸாக கீழே சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் வருவாங்க. நீங்கள் 125 ரூபா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ட்ரி போட்டுனா அவங்க ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் அபோவ் ட்ரேட் நடக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிஷன் பேஸு, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. நான் அதுக்கு தான் சொன்னது, இந்த கேப் டவுன் மார்க்கெட்டில் இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொன்னேன் சரியா. அப்போது இது வந்து அன்றைக்கி நமக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 125 ரூபா வந்திருக்கே, நான் அப்போ அங்கே என்ட்ரி போயிருக்கலாமே, டார்கெட் போயிருக்கு, அது உங்களோட ரிஸ்க்கு. ஆனால் டிசிப்ளினாக நான் சொன்னது மேலே என்ன சொன்னது, கண்டிஷன் பிரகாரம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்ட்ரி போகக்கூடாது. ஸோ அவாய்ட் த ட்ரேட். ஸோ டிசிப்ளினாக இருக்கிறவங்க இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபர்தராக நமக்கு வந்து இதில் மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் எவ்ரிடே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கான்செப்ட்டு எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே ஒரு சைடுவேஸ். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 பாயிண்ட் தான். ஆகஸ்ட் 14 இன்றைக்கி, நாளைக்கு லீவு நமக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே. மொத்தமாக ஒரு 70 பாயிண்ட் தான் நமக்கான மார்க்கெட்டோட மூவ். பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு 143 ரூபா மிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் காலோட ட்ரேட் நடக்கு. புட்டு பார்த்தீங்கன்னா 143 எத்தனை வாட்டி சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ பர்ஃபெக்டாக என்ட்ரி கிடச்சிருக்கு. மேலே டார்கெட்டும் ரீச் பண்ணியிருக்கு. 2 டைம்ஸ் வந்து என்ட்ரி, 4 டைம்ஸ் என்ட்ரி கிடச்சிருக்கு. 2 தடவை டார்கெட்டுங்கிறது ரீச் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் டிசிப்ளினாக இருக்கிறவங்க இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.